இன்றைய இந்து ஆங்கில நாளிதழோட தலையங்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் மிக குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க, ஆட்சியின் நற்பெயரை காப்பதற்காக காவல்துறையும் குற்றவியல் சட்ட நடவடிக்கையை இந்த அரசு கேடயமாக பயன்படுத்துகிறது, ஜனநாயகத்திற்கு இது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? சரி, இந்த இந்து பத்திரிகை அது நடுநிலையாக இருந்த காலம் ஒன்றுண்டு. இப்போ அது நடுநிலைமை தவறி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை கவிழ்க்க ஒரு குதிரை பேர வழக்கு நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி ஏதாவது எழுதியிருக்காங்களா அவங்க? இதை பற்றி ஒரு முயற்சி நடக்குது. முதலமைச்சராக இருந்தவர் 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுதுன்னு ஸ்டாலின் பேசுகிறாரு. 3 மாதம் தாங்காதுன்னு சொல்கிறாரு. எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாரா? கற்பனையில் பேசுகிறாரா? இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி சொல்லிட்டு 6 மாதத்தில் தேர்தல் வருதுன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறார் பொது வெளியிலன்னா, இதை பற்றிலாம் இந்துவில் தலையங்க எழுதுவாங்களா? அவங்க ரொம்ப செலக்டிவாக எழுதுவாங்க. இந்து பத்திரிகை இல்லை என்ன எழுதியிருக்காங்க? அதாவது திமுக ஈடுபடுறது சரியில்லை, இல்லை முதல்வர் இப்படி இப்போ முன்னாள் முதல்வர் இப்படிலாம் பேசுறது த்ரெட் பண்ணுறது சரியில்லை எழுதியிருக்காங்களா? கொஞ்சம் காட்டுங்க. திமுகவினுடைய ஆங்கில முரசொலியாக இந்து மாறி இருக்கிறது என்பது நான் படிச்சிட்டு இருக்கேன், இன்னமும் படிச்சிட்டு இருக்கேன் 50 வருஷமா. அதனால எனக்கு வருத்தமா தான் இருக்கு. அதனால அந்த தலையங்கத்தை பத்திலாம் நீங்க சிலாகித்து நீங்களே போயிட்டு உங்க தலையங்கத்தெல்லாம் எடுத்து முரசொலி தலையங்கத்தை எடுத்துட்டு என்கிட்ட இப்படி எழுதி இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க நடுநிலையா ஒரு கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். புரியுதுங்களா? அதனால இந்து என்பது நடுநிலையாவே கேட்கிறேன். ஒரு கருத்தால் எதிர்கொள்ளணும் அப்படின்றது பார்வை. அப்படின்னும் போது ஒரு கருத்து சொல்றோம் இல்ல ஏதாவது ஒரு விமர்சனம் பண்றோம் அப்படின்னா எடுத்தோடனே அதுக்கு கைது நடவடிக்கை தான். இப்ப அனிதாராசனே டிஃபமேஷன் வழக்கு இது வரைக்கும் பார்க்காது, டிஃபமேஷன் வழக்கு நீதிமன்றத்துக்கு போவாங்க, விசாரணை நடக்கும், அப்படித்தான் பார்த்திருக்கோம். அவரையுமே எடுத்தோடனே அரெஸ்ட் பண்றாங்க. அது ஃபோர்ஸ் பண்ணி அவர் ஜீப்ல அவர் தன்னோட வண்டியில வரேன்னு சொல்றாரு, அதையும் நிறுத்திட்டு காவல்துறை வண்டியில ஏற்றிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நடக்குது இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, அரெஸ்ட் சுட் பி தி லாஸ்ட் ஸ்டெப் தான். எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்காது. அது நம்ம முதல்ல அவங்கள வழக்கு போட்டு அவங்கள மேல தண்டனை வாங்கி கொடுத்து அவங்கள திருத்துற முயற்சியை தான் பண்ணோம். ஆனா இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கு. இப்ப இவங்க பேசுறாங்க, RS பாரதி உட்கார்ந்துட்டு இருக்கிறார் மேடையில. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த இவர் பேசினார்ல மார்க்கண்டேயன், அவர் தலைவர் மெச்சுறதுக்காக அவர் பேசுற அவன் இவன்றாரு, சம்மந்தம் இல்லாம பேசுறாரு. அவர் மெச்சிக்கணும் RS பாரதி அமைப்பு செயலாளர். அதனால அவர் மேடையில் இருக்கும்போது இப்படிலாம் நான் ஒன்று சொல்றேன். அதாவது இவரை பத்தி, விஜய் அவர்களை பத்தி நிறைய விமர்சனம் பண்ணாரு. எனக்கும் அதுல சிலது உடன்பாடு உண்டு. நான் உங்ககிட்ட சொன்னேன், அதான் வாயில வந்துடும், இதெல்லாம் பேச வேண்டியது தேவையில்லை, கலோக்கியல் லாங்குவேஜ்னு சொன்னேன். ஆனால் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசும்போது கருணாநிதின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் உடனே அதை தன் உள்வாங்கிட்டு தப்பாக சொல்லிட்டன்ட்டு கையெடுத்து கும்பிட்டு சாரின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள்னாரு. ஸோ அவரை பொறுத்த வரையில் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாரு, பண்பாக தான் நடந்துக்கிறாரு. ஆனால் இவங்க அவன் இவன் அவர் ஒரு முதலமைச்சருங்க. முதலமைச்சரை ஒருமையில் பேசுறது, எலும்பை உடைப்பன்றது வசதியாக அதை மட்டும் சொல்லவே இல்லை சார். அவர் சட்டமன்றத்தை போட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எதுக்காக அதை சொன்னார்? அவர் சட்டமன்றத்தில் பேசவே மாட்டா, வாயத்தரங்க சிஎம்ன்றீங்க. நான் வாயை திறந்தா உடனே எல்லாரும் வெளியே போயிடுறீங்க. ஆகவே அடுத்த முறை சபாநாயகர்கிட்ட சொல்லி சட்டமன்ற கதவுகள் எல்லாம் இழுத்து மூடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் சொன்னார். அது ஒரு ஜோவியலா, ஒரு நையாண்டியா இவங்க வாக் அவுட் அடிக்கடி பண்றாங்கன்றத ஒரு சட்டையரா சொல்றாரு. சரி, அதுக்கு பதில் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? எலும்பை உடைப்பேன், கையை உடைப்பேன், காலை உடைப்பேன்னா இது என்னங்க? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கே ஒருத்தர் இப்படி பேசிட்டு ஸ்காட் ஃப்ரீயா அவரை திட்டிட்டு அவதூறா பேசிட்டு போனா கேஸ்லாம் போடலாம். ஒரு சீஃப் மினிஸ்டரை உதைப்பேன், அடிப்பேன், எலும்பை உடைப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு அவர் ஒன்றும் இல்லாத போனா அவருக்கு அமைதியா போயிடுவாரு. இவரால் வெறியூட்டப்பட்ட எவனோ ஒருத்தன் ஏன் செய்ய மாட்டான்? அப்போ இந்த வெறுப்பு பேச்சுக்கு, இந்த வன்முறையை தூண்டும் பேச்சுக்கு கைது பண்ணாதாங்க அது சரியாகும். இது உங்களோட நிறைய கருத்தா எடுத்துக்கிறேன் திரு சுஃபி சலீம். நான் கேள்வி முடிச்சிடறேன், நீங்க அதோட சேர்த்து சொல்லுங்க. திமுக ஒரு மாதிரியான டெஸ்பரேட்ல மனநிலையில இருக்காங்களா? ஏன் அதீதமான வெறுப்பு பேச்ச உமிழ வேண்டிய தேவை இருக்கிறது?
இப்போ சாரும் இப்போ ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னார் திமுக வந்து வெற்றியை அவங்களால இது பண்ணிக்க முடியல. இப்போ நீங்களும் கேட்குறீங்க இல்லை, நிச்சயமாக திமுக இல்லை எந்த கட்சியானாலும் இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் அ மேனிப்புலேட்டட் விக்டரி, எல்லாருக்குமே தெரியுது. அதனால அப்படிதான் இருப்பாங்க, யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு சாமானிய மனநிலை யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. எப்படி மேனிபுலேட்னு சொல்றீங்க? மக்களோட mandate தானே அது. என்ன மக்கள் mandate? மக்கள் mandate தாக்கா 118 மேல வந்திருக்கணும். அதான் மக்கள் mandate. ஸ்டாலின் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிஎம்கே. சரி, இல்ல நான் சொல்லிடுறேன். ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக வேண்டும், வேறு யாரும் முதல்வராக தகுதி இல்லை என்று வாக்களிக்கப்பட்ட விசிக, காங்கிரஸ், ஐயுஎம்எல் இடதுசாரிகள் ஆதரவோட தான் இருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். இதுல எக்ஸ்ட்ரா நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க இருக்கிறதுக்கு காரணமான மக்கள் வாக்களித்தது ஸ்டாலின் தான் முதல்வராக வேண்டும் சொல்லிட்டு மக்கள் வாக்களிச்சாங்க. That is a pure manipulation. அதுதான் சோஃபா மாடல் சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். அதான் சோஃபா மாடல். திரும்ப சொல்றோம், சோபா பேரம் சொல்றோம், சோஃபா மாடல் சொல்றோம், மீண்டும் சொல்றோம். என்னன்னா இப்ப சார் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது பேச்சு. ரீசெண்டாக தேன்கனி கோட்டையில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து ஒரு அன்பானந்தம் ஒரு தம்பியை வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிற நீதியரசர் தினேஷ்குமார், அதாவது அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாசிச்சிடுறேன். டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் ஒப்பீனியன்ஸ். Yes. In the marketplace of ideas, only those that have substance will stand. If opinion is ill-founded, it will fail in the long run. The அடுத்தது ரொம்ப முக்கியம். To foist a case against a person for making a certain assertion is indicative of a fascist approach. மீண்டும் படிக்கிறேன். To foist a case against a person for making a certain assertion is indicative of a fascist approach. The target of a verbal attack can be any person. No one can be a holy cow. Prosecution is one thing, arrest is entirely another. This is a statement from a judicial magistrate. இப்போ ரீசெண்டா இந்த மாசம் கொடுத்தது. அதனால ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு இது தெளிவா தெரியுது இவங்க பண்றது. அந்த நபர் என்ன பேசினாருன்னு கேட்டிங்களா? அதுதான் ஜட்ஜே சொன்னதுங்க. அது ஜட்ஜே விடுங்க. இப்போதான் சொன்னாங்க. நீதிமன்ற உத்தரவு படி 15 நாள் காவல்ல கேக்குறேன். இப்ப அந்த நபர் இப்ப சொன்னார், அந்த தென்கனி கோட்டைக்கு போய் சரண்டர் ஆனவரு என்ன பேசினாருன்னு கேட்டிங்களா? அதோ நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதான் கருத்து சுதந்திரம், அது அரசியல் விமர்சனம் ஒத்துக்கிறீங்களா? கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு தரப்பையும் விசாரிச்சிருக்கோம், அதன் அடிப்படையில ஒரு தீர்ப்பு, ஒரு உத்தரவை அவங்க சொல்றாங்க அப்படின்னும் போது நம்ம மேஜிஸ்ட்ரேட்டோட தானே எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அது ரைட்டுங்க. உங்க பர்சனலா ஒரு நெறியாளர் இது சரியா? Persecution is different, arrest is different. நீங்க பண்றது தப்புன்னு போலீஸுக்கு கொட்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாரு. அதுதான் அதாவது இவங்க அதுதான் இவங்க அதே மேஜிஸ்ட்ரேட் தான் மார்க்கெட் என்ன 15 நாள் வச்சாரு. அது தப்புன்றாங்க நீங்க. அது சரி. அதுதான் உங்க பயமே. நீங்க கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போவாதே. மேஜிஸ்ட்ரேட் தான் 15 நாள் உள்ள போறாரு. புரிய மாட்டேங்குது. அவரு ஜுடிஷியல் தெரியல அவருக்கு. அதான் விஷயம். என்னன்னா இவங்க ட்ரையலுக்கு போயிருந்தாங்க வச்சுக்கீங்களா, இந்த கேஸை தூக்கிக்கிட்டு இப்ப மார்க்கெட் கேஸும் அனிதா ட்ரையல் தூக்கி போறா கொட்டு கொடுத்து அனுப்பிட்டுருப்பாங்க. இதான் ஒரு கேஸ் ஆகான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு போக பயந்து, அந்த கொட்டு வாங்குறதுக்கு பயந்து தான் ஓடி போய் ஜீப்பை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றது. இதுதான் அதுதான் சொன்னோம் ஃபர்ஸ்ட் இதுலயே, இது கோழைத்தனமான அரசுன்னு சொல்லிட்டு. அந்த கோழைத்தனமான விஷயங்களை திரும்ப செய்யறாங்க. மக்கள் பார்த்து அதை மட்டும் செஞ்சு நிப்பாட்டல. நீங்க பேரம் பேசுறீங்க, துப்பாக்கி முனையில பேசுறீங்க, இத மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சாதாரண இல்ல சார். துப்பாக்கி முனைக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சிட்டிங் நான் வந்து ஓபனா கேக்குறேன் சார். நானும் நீங்களும் இல்ல இருங்க இப்ப பாத்து பலமுறை எம்எல்ஏ அந்த ஒரு முன்னாள் அமைச்சர் துப்பாக்கி முனையில கட்சி மாத்த கேக்குறாங்க. புதுசா நீங்களும் நானும் இல்ல இங்க இருக்கிற தம்பி கேமராமேனும் ஒரு எஸ்பி ஆபீஸ் உள்ள போய் என்ன துப்பாக்கி மேலுக்கு மிரட்டறாங்க சொல்லிட்டு வெளியே வந்துட முடியுமா? என்ன பண்ணுவாங்க? they will file a case இல்லன்னு சொல்லிட்டு they will prove it, they will have CCTV எல்லாம் இருக்கும். பண்ணுவாங்களா இல்லையா? அனிதா அண்ணாச்சி சொல்லி இன்னும் 1 மாசம் ஆச்சு. ப்ரூவ் பண்ணீங்களா உங்க ஆளுங்கட்சி தரவா? பயந்து தான் இருக்கீங்க. உண்மைதானே? இவர் சொல்லி 24 இது என்ன வார்த்தை? ஏற்க முடியாது. என்ன வார்த்தை இது? அப்ப விஜய் நான் சொல்லவா மென்டல்னு? இல்ல திரும்ப விஜய் மாதிரி வர மாதிரி இருக்கும். நான் கேக்குறேன் இல்லையா உங்களுக்கு பொய்யா பேசுறீங்க. பொய்ன்றது வேற. நான் கேக்குறேன்ல அரசாங்கம் இல்ல அதுக்கு எவ்வளவு பேப்பர் இருப்பாங்க. நான் கேக்குறேன்ல மார்க்கெண்டிங் அவர்கள் சொல்லி 24 hours ஆச்சு. எஸ்பி நினைச்சிருந்தா இன்னைக்கு கொடுத்துக்கலாம் ஆதாரத்தை.
6 மணி நேரம் கொடுத்துருக்கலாம். நான் துப்பாக்கி எங்க வச்சு காமிங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு பயம். ஆளுங்கட்சிக்கு அந்த ஏன்னா அதை பண்ணிருக்காங்க, துணிஞ்சு செஞ்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன், இது ஜனநாயகத்துக்கு எதிரான அரசு, ஜனநாயகன் படத்தை மட்டும் கொண்டாடும் அரசு. அங்க டெல்லியில மாணவர்களை போட்டு இளைஞர்களை போட்டு அடிச்சு கொள்றாங்க. விஜய் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரல இன்னும். அதுதான் இந்த ஜனநாயகன். உங்களோட நிறைய கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் நன்றி.